ஒருத்தன் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்காண்டி ரோட்டில் ஆட்டோக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆட்டோவும் வருது. ரேட்டு கேட்டப்போ தான் தெரியுது ரொம்ப எக்குதப்பா சொல்கிறாங்க. நம்மகிட்ட இவ்வளோ காசு இல்லைன்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து பைக் டாக்ஸி புக் பண்ணுறான். பைக் டாக்ஸியும் வருது. அவனும் கேட்ட முதல் கேள்வி ஆப்பில் எவ்வளோ ப்ரோ காட்டுது. அதையும் சொன்னோம்னா அவன் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா 100 ரூபா கேட்குறான். இதெல்லாம் வேற யாருக்கும் இல்லைங்க, நமக்கு தான் நடந்திருக்கு. மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். ஓகே ப்ரோ, இதெல்லாம் எதுக்கு இப்போ எங்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ப்ராப்ளமே ஆட்டோ டிரைவருக்கும் பைக் டாக்ஸிக்காரங்களுக்கும் தான். இப்போ மட்டும் இல்லை, ஆல்ரெடியே இருக்குது. பட் இப்போ கொஞ்சம் போராட்டம் அப்படின்னா கொஞ்சம் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ எதுக்கு இந்த போராட்டம் பண்ணுறாங்க, எதுக்கு இந்த இஷ்யூ வருது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ரேப்பிடோ அண்ட் ஆட்டோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரேப்பிடோ. டாக்ஸினாலே பொதுவாக நம்ம ஊரில் ஆட்டோ, கேபு, மோஸ்ட்லி கேப் தான். அப்படிதான் நம்ம ஊரில் இருந்த காலகட்டத்தில் பைக்கில் டாக்ஸி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னோவேஷன் கொண்டு வந்தாங்க. அது வந்து ரேப்பிடோ கொண்டு வந்ததுனால தான் இப்போ வரைக்கும் மார்க்கெட்டில் சஸ்டைன் ஆகி இருக்கிறாங்க. ஸோ அதில் எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி. நானும் ஜாயின் பண்ணலாம், நீங்களும் ஜாயின் பண்ணலாம். அவங்களோட லைசன்ஸ், பைக்கான புக்ஸ் எல்லாமே கரெக்டாக வச்சுருந்தீங்கனாலே நம்மளும் அதில் ஜாயின் பண்ணி சம்பாதிக்கலாம். ஆல்மோஸ்ட் எல்லாரும் நிறையா யங்ஸ்டர்ஸ் வந்து இதில் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படின்னா ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லி. யாருனாலும் நம்ம ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு வந்தாங்க. இப்படி தான் ரேப்பிடோ வந்து ட்ரெடிஷ்னல் ஆட்டோ வந்து நம்ம பழைய காலத்தில் இருந்த மாதிரி சைக்கிள் ரிக்ஷால இருந்து டிரைவ் ஆகி வந்தது தான் ஆட்டோ. ஸோ அது ஆட்டோ ரிக்ஷான்னு சொல்லுவாங்க. நம்ம ஆட்டோ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆட்டோஸ் வந்து ரொம்ப காலமாக நம்ம ஊரில் இருந்துட்டு இருக்கு. அது நம்ம தெரிஞ்சவங்களா இருக்கலாம், நம்ம ஊரில் டெய்லி இருக்கிறவங்களா இருக்கலாம். டிஎன் கவர்மெண்ட் வந்து இதை ரெகுலேட் பண்ணணுங்கிறதுக்காண்டி அந்த மீட்டர் ஆட்டோ அப்படிங்கிறத ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து அவங்க ஒரு காஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, இவ்வளோதான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எப்போ கடைசியாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2013 தான் அந்த ஒரு ரெகுலேஷனையே கொண்டு வர்றாங்க. அந்த ஃபேர் ஸ்ட்ரக்சரையும் அப்பதான் கொண்டு வராங்க. ஸோ அப்போ என்ன ஃபேர் ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1.8 கிலோமீட்டருக்கு 25 ரூபாய் மினிமம் ஃபேர். நீங்க ஆட்டோல ஏறினாலுமே அந்த 1.8 கிலோமீட்டருக்குள்ள இறங்கிட்டாலுமே நீங்க வந்து மினிமம் 25 ரூபாய் நீங்க பே பண்ணணும் ஆட்டோக்கு. அது அடிஷ்னலா நீங்க 1.8 கிலோமீட்டருக்கு அடுத்து எத்தனை கிலோமீட்டர் போனாலும் 12 ரூபாய் பெர் கிலோமீட்டர் நம்ம பே பண்ணணும். நைட்டு 11 மணில இருந்து காலையில் 5 மணி வரைக்கும் ஆட்டோல போனோம் அப்படின்னா இந்த ஃபேர் அப்படியே 50% இன்க்ரீஸ் ஆகும். இதுலயே வெயிட்டிங் சார்ஜஸ்க்கும் அவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு 3000 ரூபாய் நம்ம வந்து பே பண்ணணும். எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு 1 ஹவருக்கு 42 rupees நம்ம வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை தான் கவர்மெண்ட் வந்து அப்பவே ரெகுலேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஹை ஃபேர் ஏதோ ரெகுலேஷனே இல்லாம போறதுனால கவர்மெண்ட் வந்து அப்பவே 2013 போட்ட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இது. அதுக்கப்புறம் இன்னும் மாறவே இல்லை. ஆனால் நிறைய மக்கள் வந்து பைக் டாக்ஸிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் பைக் டாக்ஸிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு 4 டாப்பிக்கில் பார்க்கலாம். ப்ரைஸிங், கன்வீனியன்ஸ், சேஃப்டி, ரீச். மக்கள் கண்ணுக்கு இதில் 4ல் 2 தான் தெரியும், ப்ரைஸிங்கும் கன்வீனியன்ஸும். ப்ரைஸிங்கில் ரேப்பிடோவா ஆட்டோவான்னு பார்த்தோம்னா ரேப்பிடோ தான் வின் பண்ணுது. கன்வீனியன்ஸில் ரேப்பிடோவா ஆட்டோவான்னு பார்த்தா ரேப்பிடோ தான் வின் பண்ணுது. பட் சேஃப்டியில் ரேப்பிடோவா ஆட்டோவான்னு பார்த்தா இப்போ வரைக்கும் நம்ம ஆட்டோ தான் சொல்லணும். ரீச்லேயுமே ரேப்பிடோ ஆட்டோவான்னு பார்த்தா நம்ம ஆட்டோ தான் சொல்லணும். ரீச் மீன்ஸ் இப்போ நம்ம ஒரு Tier 2 Tier 3 சிட்டிஸ் இல்லைன்னா ஒரு Tier 3 சிட்டிஸ்லேயே கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அவுட்டர் போகிறோம் அப்படின்னா ரேப்பிடோ அங்கெல்லாம் இருக்குமாங்கிறது சந்தேகம் தான். ஸோ அதுக்கு வந்து ஆட்டோஸ் தான் நம்மளுக்கு பெட்டராக இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 4 டாபிக்ஸில் ஃபர்ஸ்ட் 2 டாபிக்ஸ் தான் மக்கள் கண்ணுக்கு தெரியும். ஸோ தேட்ஸ் வை பீப்புள் ஆர் லைக் பைக் டாக்ஸின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸிங் எடுத்துட்டோம்னா ஏன் ஆட்டோவால் ரேப்பிடோக்கு ஈக்குவலாக வர முடியல அப்படிங்கிறத பார்க்கலாம். ரேப்பிடோ தான் ரொம்பவே அஃபோர்டபிலிட்டியாக இருக்குது. ஸோ பீப்புள் எங்கே அஃபோர்டபுளாக இருக்கோ அங்கே தான் போவாங்க மோஸ்ட்லி. ஸோ ரேப்பிடோவால் எதுக்கு அஃபோர்டபுளாக கொடுக்க முடியுது, ஆட்டோவால் எதுக்கு கொடுக்க முடியல அப்படின்னு சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா ரேப்பிடோவோட எக்ஸ்பென்சஸ்ன்னு பெருசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் பெட்ரோல் ஃபியூவலுக்கு தான் ஆகும். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அது அவ்வளோதான் போடுவாங்க. சில பேர் அதையும் போடாமல் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பெருசாக மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எதுவுமே கிடையாது. ப்ளஸ் அதுவும் போக சில பேர் பார்ட் டைம் ஜாப்பாக தான் பார்க்குறாங்க. மெயின் ஜாபே அது கிடையாது. ஸோ அது வந்து ஒரு பார்ட் டைம் இன்கமாக தான் பார்க்கறதுனால பெருசாக அதில் இன்கம் வரணும் அப்படிங்கிறது நினைக்கிறது கிடையாது. ஸோ இந்த ரீசன்ஸ்னால தான் ரேப்பிடோவால் ரொம்ப அஃபோர்டபுளாக கொடுக்க முடியுது. இதுவே ஆட்டோ சைடு வந்தோம்னா அவங்களுக்கு லிஸ்ட் பெருசாக போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள்னாலே எல்லோ போர்டு வந்துடும், பைக்குக்கு ஒயிட் போர்டு தான். கமர்ஷியல் வெஹிக்கிள்லேயே இன்சூரன்ஸ் போடணும்.
அதில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம்னாலும் நம்மளுக்கும் சேர்த்து அந்த இன்சூரன்ஸ் கவர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எஃப்சி போடணும். 2 வருஷத்துக்கு ஒருக்க ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் நம்ம வந்து ஆர்டிஓலேருந்து கண்டிப்பாக வாங்கணும். ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு வண்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்லாம் ஆகும். தென் ரோட் டேக்ஸ், பியூசி, ஆர்சி இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் அவங்களுக்கு ரெக்யர்மெண்ட்டாக இருக்குது. இதையும் தாண்டி அவங்க வந்து இதை ஃபுல் டைம் ஒர்க்காக பண்ணுறாங்க. ஸோ இதுல இருந்து வந்தால் தான் அவங்களுக்கு இன்கம், வேற இன்கம் கிடையாது. ஸோ இதை நம்பியே இருக்கிறதுனால அவங்க வந்து இவ்வளோ காஸ்ட் வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலையில தள்ளப்படுறாங்க அவங்க. ஸோ தட்ஸ் வை த ரேபிடோ இஸ் காஸ்ட் எஃபிஷியன்சி கம்பேர்ட் டு ஆட்டோஸ். நெக்ஸ்ட் டாபிக் கன்வீனியன்ஸ். கன்வீனியன்ஸ்னாலே உங்களுக்கு ஈஸியாக தெரியும். நம்ம சொன்னோன்னா வர்றாங்களா, இல்லை எங்களை டயர் 2 டயர் 3 சிட்டிஸ்லாம் தெரிஞ்சவங்க ஆட்டோ நம்பர் இருக்கும், கால் பண்ணால் உடனே வருவாங்க. அவங்களுமே வேற ஆஃபர்ல இருந்தாங்கன்னா சான்ஸ் இல்லை. ஸோ அதை வந்து ஃபுல்லாக பீட் பண்ணுறது ரேபிடோ, ஓலா அந்த மாதிரியான ஆப்ஸ் தான். நீங்கள் புக் பண்ணால் 3 மினிட்ஸில் வந்து உங்கள் வாசலே நின்றுவாங்க. இந்த மாதிரி ஒரு கன்வீனியன்ஸ் எங்கே கிடைக்குதுன்னா இந்த மாதிரி ஆப்ஸில் மட்டும்தான் கிடைக்குது. இது வந்து ஒரு டெக்னிக்கலான ஒரு விஷயங்கிறதுனால அதை வந்து அவங்க பீட் பண்ணி தான் ஆகிறாங்க. ஸோ அதில் வந்து நம்ம இன்னுமே பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான திங் சேஃப்டி. இதை வச்சு தான் இப்போ ப்ராப்ளமே போயிட்டு இருக்குது. சேஃப்டியில் இப்போ வெஹிக்கிள் சம்மந்தமாக வந்தோன்னா இன்சூரன்ஸ். ஸோ இந்த ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் ஒரு மிகப்பெரிய குறையாக முன்வைக்கிறது என்ன அப்படின்னா, பைக் டாக்ஸியில் போனால் இன்சூரன்ஸ் கிடையாது, காப்பீடு கிடையாது. அவங்களுக்கு பைக்கில் போகும்போது என்ன நடந்தாலுமே அவங்களோட ஓன் ரிஸ்கில் தான் போகிறாங்க. ஸோ என்ன ஒரு ஆக்சிடென்ட் நடந்தாலுமே அது வந்து அவங்களோட போயிடும். அதுக்கு வந்து எந்த ஒரு கிளைமுமே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஆட்டோவில் போனால் அவங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் வச்சுருப்பாங்க, இன்சூரன்ஸ் கரெக்டாக வச்சுருப்பாங்க. இன்கேஸ் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அது வந்து கிளைம் ஆகிடும். பட் ரேபிடோவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரேபிடோ ப்ளஸ் ஆக்கோ இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கொலாபரேஷன் பண்ணி ஒரு இன்சூரன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பின்னாடி பயணிக்கிற பேசஞ்சர்ஸ்க்கும் அது இன்சூரன்ஸ் கவர் ஆகுது. அப் டு 5 lakhs வரைக்கும் டெத்துக்கு கவர் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு ரெகுலேஷனாக பண்ணலை, ரேபிடோவா முன்னெடுத்து இது வந்து ஒரு கொலாபரேஷனாக பண்ணியிருக்காங்க. பட் கவர்மெண்ட் சைட்ல இருந்து இதுல இருந்து எந்த ஒரு ரெகுலேஷனுமே இல்லாதனால அவங்களுக்கு வந்து அது ஃபாலோ பண்ணணுங்கிற கட்டாயமும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி போராட்டங்கள் வர்றதுனால தான் அவங்க இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரெகுலேஷனே இல்லாதப்போ என்ன நடக்கும்? ஸோ இதுதான் பெரிய ஒரு குற்றச்சாட்டா வச்சிருக்காங்க. இதுக்கு கவர்மெண்ட் வந்து தகுந்த ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும் இந்த பைக் டாக்ஸிக்கும். இந்த இஷ்யூல 3 பேர் இன்வால்வ் ஆகுறாங்க. ஆட்டோ டிரைவர்ஸ், கஸ்டமர்ஸ், அதாவது நம்ம ரேபிடோ ஓட்டுறவங்க. இந்த 3 பேருக்கும் 3 பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு டெய்லி சேலஞ்சஸ், அவங்களோட காம்படிஷன், டெய்லி அவங்களோட வாழ்வாதாரமே அதில் தான் இருக்குது. ஸோ கஸ்டமர் நமக்கு அஃபோர்டபிலிட்டி, கன்வீனியன்ஸ், நம்மளுக்கு எது காஸ்ட் எஃபிஷியண்டாக இருக்குது, நம்மளுக்கு எது கன்வீனியன்ஸாக இருக்குன்னு பார்க்குறோம். ரேபிடோ டிரைவர்ஸ் அவங்களுக்கு ஏர்னிங்ஸ், பெனிஃபிட்ஸ், அது மூலிமா அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஸோ இந்த 3 பேருக்குமே 3 பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்களோட தேவைகள் இருக்குது. கவர்மெண்ட் இந்த 3 பேருக்குமே பயன்படுற மாதிரி ஒரு ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த இஷ்யூல இருந்து எல்லாருமே வெளியில வரலாம். நிறைய பேர் ஆட்டோ வந்து மீட்டர் போட்டு ஓட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் ஆட்டோக்காரங்க வந்து இப்போ உள்ள காஸ்ட்டுக்கு எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன் அந்த இன்டர்வியூஸ்ல. ஸ்டில் மும்பையில் வந்து இன்னுமே மீட்டர் போட்டு தான் ஆட்டோ ஓட்டுறாங்க. நீங்கள் நான் மும்பை போன வீடியோஸ் வந்து என் சேனலில் இருக்குது, என்ன மாதிரி பாருங்க. அதில் நாங்கள் நிறைய ஆட்டோவில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து நிறைய ஆட்டோ டிரைவர்ஸ் மீட்டர் போட்டு தான் ஓட்டுறாங்க. அது காஸ்ட்டும் எஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது. நாங்கள் நம்ம போயிருக்கோங்க, பீச்சில் இருந்து அங்கே போயிருக்கோம்ல, வீட்டில் இருந்து ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கே 10 ரூபா தான். ஸோ 3 கிலோமீட்டர்ஸ் தான், 2.5 கிலோமீட்டர். ஸோ அவங்களுக்கு அது எப்படி கட்டுப்படி ஆகுது? இப்போ ரேபிடோலேயே ஆட்டோஸ் ஓடுது, அவங்களும் காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு கட்டுப்படி ஆகும்போது இவங்களுக்கு ஏன் கட்டுப்படி ஆகாது? அந்த ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துகிட்டே தான் இருக்குது. இந்த ஆட்டோ ஓட்டுநர்களே இவங்க எல்லாருமே மீட்டர் போட்டு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கும் எக்ஸ்பென்சஸ் கவர் ஆகி மார்ஜின்ஸ் வச்சு கொஞ்சம் அஃபோர்டபுளாக கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம எதுக்கு யூஸ் பண்ணாமல் இருக்க போகிறோம்? ஸோ அதை நான் ப்ளேம் பண்ணலை, பட் இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு தான் சொல்லுவேன். இப்போ பப்ளிக் சப்போர்ட் எல்லாமே பைக் டாக்ஸிக்கு தான். ஸோ பைக் டாக்ஸியை பேன் பண்ண சான்ஸ் ரொம்பவே கம்மி. பட் கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்து இதுக்கான ரெகுலேஷன்ஸை சீக்கிரம் கொண்டு வரணும். இது வந்து ஒரு நியூ இன்னோவேஷன். பைக் டாக்ஸிங்கிறது நியூ இன்னோவேஷன், இதுக்கு முன்னாடி கிடையாது. இப்போ தான் ஒரு நியூ திங் வந்திருக்கு. இது ஒவ்வொன்றா ட்ரையல் அண்ட் எரர் பார்த்து தான் ஒவ்வொன்றா பில் பண்ணுவாங்க ரெகுலேஷன்ஸ். ஸோ இனிமேல் தான் எல்லாமே வரும். அதுக்காண்டி பீப்புள் ஆகிய நம்மளும் காத்திருக்கணும், ஆட்டோ டிரைவர்ஸும் காத்திருக்கணும். பட் இப்போ வந்து ரேபிடோவில் வந்து எல்லாருமே எக்ஸ்ட்ரா காஸ்ட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களே யூஸ் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் கேட்குது, அதுலேருந்து இவ்வளோ எக்ஸ்ட்ரா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பட் ஓகே, அது எந்த அளவு போகுதுன்னு தெரியல. அதுக்கு ரேபிடோ ஏதாவது கொண்டு வந்தால் பெட்டராக இருக்கும். உங்கள் ரேபிடோ ஓட்டுற ஃப்ரெண்டுக்கு, ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.